பயல. எவ்வளவு பெரிய பப்புனு. என்னடா பெரிய பப்புனு? அவரை போய் வாடா பீத்தினி பயல நொன்ன பயல முடிச்சு வைக்க பயலனா இதெல்லாம் பெரிய பப்புனா? ஆமா ஆமா. உள்ள உட்காந்துக்கிட்டு செவ்வாழைய உரிச்சுக்கிட்டு திங்கிறான். வாமப்புக்கு செவ்வாழை எதுக்கு சாப்பிடுவாங்க அக்கா? வாமப்புக்கா, உடல் பயிற்சிக்கு. அடுத்து முந்திரி பருப்பு, அது பாதாம் பருப்பு, ஆமா, பிஸ்தா பருப்பு. ஆமா. எனக்கு விவரம் தெரிஞ்சு இதெல்லாம் எப்ப சாப்பிடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறப்ப சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்ததே அவங்க அதுக்கு தானே. ஏண்டா மானங்கட்ட பயல. அப்ப வந்திருக்கிற டான்ஸ ஒரு வழி பண்ணணும்னு இதெல்லாம் சாப்பிட்டாதான் முண்டைக்கு அங்க டவர் கிடைக்கும். அதுதான் ஆல்ரெடி. இல்லைன்னா கீரை முண்டைக்கு அங்க செயல்பாடு கிடையாது. முகர வாடா வெளியில. ஏப்பா எம்கேஆர்னா ஓங்குவீங்களே, கத்துங்க பாப்போம். எம்கேஆர் பயலுகடா. தம்பிக்காக, இந்த ரெண்டு தம்பிகளுக்காக இந்த பப்பனுக்குன்னு ஒரு பாட்டு பாடுவாங்களே, அதை பாடி இந்த பக்கம் மேல 4 பேர் எனக்கு எதிரிடா அன்னையில இருந்து. அக்கா 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 வர சொல்லு, மணியாச்சு. நாடகம் பெரிய நாடகம், அதுக்கு தான் ஏன் தொழில குறைச்சிட்டு இருக்கேன். எம்கேஆர் அன்பு உறவுகளே, நீங்கள் சொல்லுங்கள். எம்கேஆர் பயலுகடா. இவன் கூட பரவாயில்ல. இவனோட சிஷ்ய பிள்ளைங்களாம் ஒருத்தன், அவன் தலைக்குள்ள நல்ல பாம்பு பூந்தா கூட தெரியாது. யோகி பாபு, நோனி பாபு. அடுத்த வருஷம் டான்சர்லன்னு கவலைப்படாதீங்க, இந்த பையன் பொம்பளையா மாற போறான். வந்திருக்கிற ஆனந்தராஜ் பப்புனு. அடுத்தது தொப்புளு, அவனை போட்டு நக்குலுன்னுக்கிட்டு இன்னொருத்தன். அடியாள் மாதிரி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்க. இவங்கள விட அடுத்தது யூடியூப் வேற. இவங்க எல்லாம் பாரு, லாட்ஜில் வேலை செய்றீங்க, ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருப்பாங்க பாரு, அதே மாதிரி ப்ளூ கலர் துணியில் அலைவாங்க. அக்கா நாங்க எல்லாருமே ஒரு கம்பெனி தான். பரவாயில்ல, ஒன்னா லாட்ஜில் வேலை பாரு, ரூம் பாய்ங்களா, அதுதான் உண்மை. இவனையும் சேர்த்துக்கோ. அந்த பாரு இல்ல இல்ல, அவன் கிளீன் பண்றவன். மணியாச்சி, இந்த எம்கேஆர் கின்னஸ் புகழ் பெரிய கிருபானந்த வாரியார் சொற்பொழிவு ஆற்றவர். ஐயா சாமியாரு. எக்கா அந்த பாட்டு பாடுங்க தம்பிக்காக. ஏங்க இவ்வளவு நேரம் நான் பாடாம இருந்தேனா? இல்ல இல்ல, இந்த லாலா, அந்த லாலா லோலோ அதெல்லாம் பாட மாட்டேன். ஆஹா, அந்த பாட்டு சரி பாடுறேன் ப்ளீஸ். எனக்காக அக்கா, உங்களுக்காக பாடுறேன். பாடுறேன் பாருங்க. ஓஹோ, என்னது? ஓஹோ ஆத்தி ஆட ஒண்ணு போட்டுக்கிட்டு எம்கேஆர் போட்டுக்கிட்டு திருச்சி விச்சி மேடையில ஓஹோ வாசிடா. அது கோழி 5:30க்கு கூவுறது. கோகோ கோகோ. நான் சொல்றது ஓஹோ, அப்படி ராகமா பாடுவீங்கல்ல, அது மாதிரி. அப்ப ராகமா பாடி கூப்பிடுறேன். இந்த மேடையோட சரி, அடுத்த மேடையில விஜிங்கிற பேரே அவன் வாயில வரக்கூடாது. என்னமா வந்தது என்னைய வச்சு செய்வேன். நான் என்னத்த செய்வான்? வந்தா தானே தெரியும். என்னடா செய்வேன்? டொங்காசா? அதுக்கு தான் செவ்வாழை தின்னுக்கிட்டு இருந்தானா அவன். என்ன டொங்கா செஞ்சானா ஜீவ சமாதி ஆயிடுவான். வாவ் அண்ணே, ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. வந்தோனே அங்கே சாமி கும்பிடுற. இதே எங்க குலசாமி. குலசாமி பேருன்னு? குலசாமி பேரு பாரக்கருப்பு. அப்ப அண்ணன் டெய்லி துணி துவைக்கும் போல. என்னடா? பெரியமா மக ஒன்ன நான் அரவணைக்க ஆசைப்பட்டேன். பெரியமா மலை தான் உழுந்துட்டு நக்குவ. ஒரு முறைக்கு குண்டமாக ஆயிட்டு, நீ எனக்கு மாமே மகளாக நெய்யே. தலைவா வாடா வாடா வாடா. நீங்க 4 பேரும் மூடாயிருச்சு, வீட்டுக்கு போங்கடா. அண்ணே, மங்கம்மா சால மலை மேல மதுரைக்கு போறேன் வாலி மேல. அதுல 5 வண்டி, அதுல ஒரு கூட்டு வண்டி. கூட்டு வண்டிக்குள்ள நின்று நீட்டுறாளாம் கை மறந்து. மங்கம்மா சால மலை மேல மதுரைக்கு போறேன் இந்த எம்கேஆர் வழி மேல. மங்கம்மா சால மலை மேல மதினி
கொஞ்சம் நமத்தோட வாரே பருப்பு கடைஞ்சு நீ கொண்டு வா. கொழுந்தா ஆச்சி அண்ணே 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 என்ன வெறி பிடிச்சவனே. அண்ணே ஐயோ இவனே மூடோட வந்திருக்கான். இத்தனுண்டு முத்தத்தில் இஷ்டமே Wow. இருக்கு முத்தத்தில் கஷ்டம் துதுவா துதுவா ஏ பாரு அண்ணன் எவ்வளவு அழகா மண்டி போடுறான் பாடுறா அண்ணே மண்டி போட்டு என்னண்ணே அண்ணே வீடை சுத்தம் பண்ணேன். கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி ஐயோ எல்லாம் எந்திரிச்சு ஓட போறாங்களே கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகர் ரொம்ப அதிகம் கண்டுபிடித்தே ஆ, ஆ, நீங்க வாசிக்கடா கொஞ்சம் சிமெண்ட்டை கூட வச்சு அடைச்சிட்டு போகுது. நீங்க வாசிக்கடா எத்தனை தடவை அடிச்சாலும் இந்த மலையை உடைக்க முடியாதா? முடியாதுடா உன்னால. போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. நாங்க இந்த பாட்டுக்கெல்லாம் வாசிக்க மாட்டோம், நீங்க தப்பா பாருங்க. அவங்க ஃப்ளூ பிலிமுக்கு வாசிப்போம். ஏன் அவங்க மூட் ஆயிட்டாங்க. நம்ம பிள்ளையில கொஞ்சம் நேரம் மாசி மாசம் ஆளான பொண்ணு மாசம் எனக்கு தானே ஆஹா, ஆ. என்னடா பண்ணி பிய திங்கிற மாதிரி இருக்கு. அம்மோ ஐயோ. ஆ. ஏற்கனவே சென்னையானதா இதுல கொஞ்சம் சார் போய் நீ உணர்ச்சியம் மே, மே, மே. இது நாடகமா செக்ஸ் படமா முந்தானத்து தானப்பா ஆடலும் பால் நடந்துச்சு. அதுல இந்த முண்டையை போட்டிருந்தீங்கன்னா சோழி முடிஞ்சிருக்கும். ஜி முண்டை கிண்டன வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன் கிழிச்சு. என்னடா அடு என்னடா வாடி போடிங்கிற ஆளு. கருத்துள்ள பேச்சுக்களை பேசி என் தம்பிகளை நல்ல பாதையில் நடத்தி செல்ல சொன்னேன். குழந்து ஓச்சு போ. நீ மேடைக்கு வந்து என் தம்பிகளை இன்னும் கப்பலிங்கே பார்க்கல. அவங்கிட்ட நீ பாடின பாட்டு நிலா காய்தான் ஒப்பை மட்டும் குழாய் காய் அந்த காஞ்சிருச்சு ஒருத்தனுக்கு. பார் தம்பி இதையெல்லாம் பரீட்சையிலே வரும். நீ புழு புழுன்னு எழுதுவாய். இது யாரு மையம் மேடம் அண்ணாந்து என் வேலையா தானே கிளப்புறதானே என் வேலை. என்ன கிளப்புற பெரிய ட்ரெயினை கிளப்புற மயிர் மலை ரக்கால வேலையிலே இரசானி ஆடையிலே இளமேனி சூடாகுது இதழ் தேடி போராடுது. இன்னும் 3 பேர் உட்காரலாம். அண்ணே இந்த டான்ஸுக்கு பேர் என்னண்ணே? நல்லா இருக்குண்ணே. இந்த டான்ஸ் தான் சீட்ல உட்கார்றது. தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுண்ணே. தனியா போய் மண்டியோட முண்டை விஜய் என்னடா இவங்க சொல்லிக்கிறாங்க இந்த மேடையோட நீ விஜய்னு சொல்லக்கூடாது. நாளையில இருந்து நோத்தான்னு சொல்லவா? நாளையில கொஞ்சம் கோத்தாங்க வா. கம்பு கூட்ட அருவாள் எடுத்து வெட்டியே விடுவேன். ஏன் கோத்தா சொல்றா? என்னடா என்ன ஓவரா பேசுற? என்னடா விஜய் இப்ப பாரு அண்ணன் ஆப் பண்றேன் பாரு. போன் அடிச்சு நீ கூறக்காரனை வர சொல்லிடுவேன். நான் நீக்குறக்காரனே கொலை பண்ணிட்டு உன்னை என்ன அவங்க எப்படின்னு இருப்பாங்க? இந்த அளவுக்கு இருப்பாங்க. நிறுத்து பாரு. கருப்பு நிறத்துல இதே வேலையா தான் இருப்பாங்க இருக்கு. விஜய் என்னடா விச்சி விச்சிங்கிற? என் தம்பியில ஏவி விட்டேன். ஏவி விடு வர சொல்லு மேடைக்கு. யாரா இருப்பா இவன் தம்பி? உனக்கு 65 நாளைக்கு ஒத்தனம் கொடுக்கணும். அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அத்தனை பேரையும் வர சொல்லு. யாரா எம்கேஆர் தம்பி? டேய் எம்கேஆர் பயலுகடா. மேடைக்கு வா வா. திருச்சி விஜயா எம்கேஆர் தம்பிங்களான்னு மோதி பாப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஜாக்கெட்டு கிளியணும். அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். கூட்டம் பூரா இங்க ஏறிடுவேன். மணிகண்டன் பெட்டிலாம் உழப்பி தீய வச்சு கட்டை கட்டியெல்லாம் ஒழுத்து சொல்றேன். மருது கட்டையெல்லாம் தூக்கிட்டு போறேன். கேமரா ஸ்டாண்டெல்லாம் தூக்கிட்டு வந்து குத்திடுவாங்க. நடந்துரும் அது. கூட்டத்தில் முருகன் வந்து உன்னை பேச்சுக்கிறேன். கூட நாடகத்துக்கு வரதுக்கு அது நடந்துரும்டா ஒரு நாளைக்கு. இந்த திமிரு மயிறு வேற எவனாவது இழிச்சா போயிட்ட பேசுறேன். இந்த கொழுப்பு மயிறு எவனாவது இழிச்சாயிரா அவகிட்ட போட்டுக்கிட்டு பேசு. என்கிட்ட பேசாத. என்ன என்னடா? ஏய் உள்ள நீ பப்புனடா. என்ன என்னடா? திமிங்கலாம் போட மகரு.
ஏய் அனவுண்டா ஏய் நோனி கொண்டாந்து அண்ணே பெருத்த அவமானம்னே, பெருத்த அவமானம். சாவ சொல்றா கள்ளிப்பாலை குடிச்சிட்டு. தம்பி நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. நீங்க வாங்களே, நீ தாண்டா வெண்ணமேனை ஏய் விட்ட, நான் செவனேன்னு தாண்டா பேசிட்டு போனேன். ஏய் விட்டுட்டு முண்டை ஏண்டா மடு முண்டை. இது யாரா சுடுகாட்டில் இருந்த மாதிரி யாரா தாளக்காரனா யாராவேன்? என் வாழ்க்கையில எப்படி ஒரு தாளக்காரனை பார்த்ததில்ல. இங்க வா. ஏய் வாங்கன்னு மரியாதையா கூப்பிடு. வாண்ணா உன் பொண்டாட்டியா என்ன நீ வச்சிருக்கியா? ப்ளீஸ். என்ன ஆகா என்ன எப்பா அக்காங்கிறான் பாருங்க. ஆகா எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்டு டான்ஸுக்கார வெளியே முண்டை உள்ள வாடி உன் பாட்டுல நெருப்ப வச்சு கொளுத்த. ஆகா என்ன நான் வந்துருவேன். ஏ வா. ஏய் வந்துருவேன். வா. ஐயா நீங்க ஊர் முக்கியஸ்தராயா? இங்கே வந்து உட்காந்து பார்க்குறீங்களாயா? இப்படி ஒரு முக்கியஸ்தரை எங்கனையும் முக்கியஸ்தர் பாரு முதலிரவு பார்க்குற மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க நினைக்க நம்ம காசு ஊரா கரியா போகுது, நம்ம காசை கொடுத்துட்டு அவன் விட்டு பிணையிறேன்னு. ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள கூப்பிடு கொஞ்ச நேரம் பிணையிட்டு. யார் நான் இப்போ செவரை மட்டும் அளக்குறேன். ஏன்னா அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்துருச்சு. சூப்பர் விஜி. விஜின்னு பேரை சொல்லாத. ஆடா நமக்குள்ள 1008 இருக்கு. நீ எனக்கு 1000 தான் இருந்தாலும் அக்கா. அது மற்ற உம்பளை கட்டி பிடிக்கும் போது கத்தால வாட வரும். என்ன ஓன்ட்ட என்னடி எலிசத்த வாட வருது. உன் பக்கத்துல முட்டை அவுக்கிற வாட வருது. தம்பி 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 இதெல்லாம் கட் பண்ணுங்கப்பா. காலையில ஏன் வீட்டுக்காரம்மா நீ உலக்க எடுத்து வெதரில் அடிப்பாடா. என்ன அண்ணி அப்படியே அடிக்குது? இது நான் பொம்பளை நினைச்சு சொல்லலே, இது எனக்கு பீரோ. பீரோல திறந்து உள்ள போ, செத்துருவ அதோட. அதுல சாவியை தொலைச்சிட்டாங்க தெரியுதா? என் ஸ்டூடெண்ட் வர போறாங்க. கள்ள சாவியை கொண்டு வர போறாங்க. ஏய் ராதா ஒழுக்கமா நீ மட்டும் தொழில பண்ணிட்டு உள்ள போ. கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கு. அந்த 2 அப்ரண்டிஸ்களை கூப்பிடாத. என் மாணவிங்களை பேர் வாங்க வச்சுதான் எனக்கு பழக்கம். யார் இவங்கள? எத்தனை பேர் வேணா வரலாம், என்னால வளர்த்து விடுவேன். ஆனா வளர்த்து விடுற குடும்பம் பூரா நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. எனக்கு இந்த மேடையில் ஒன்னே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். உன்னால நிறைய குடும்பம் வாழுது, நிறைய பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்க. மேடையில் நீ என்ன பேசினாலும் பரவாயில்ல, நிறைய குடும்பம் வாழுது. ஆனால் அந்த 2 பயிலுங்க இருக்காங்க பாரு, உனக்கு பொம்பளை வாடையே பிடிக்க மாட்டேங்குது. அவங்க பொம்பளை பாவடைக்குள்ளேயே தான் தலையை வச்சு படுத்து கிடக்குறாங்க. அது அவங்க பார்த்த படம் அப்படி. என்ன படம் பார்த்தாங்க? என்ன அதை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுனே. அனுப்புனே முண்டை நெட்டு சுத்துது, கேமரா வெடிச்சிடாம. இதுக்கு அனுப்பிவிட்டு உடனே போயிடுச்சு. ஏன்னா இது பெரிய டவர். பார்க்கலாமா 2 பேரும்? நவப்பெல்லாம் புடுங்கி தந்து நைஸ் பண்ண பார்த்தேன் கொய்யாப்பழம் வேணும்னு கொரட்டிக்கிட்டு போனா, அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு வைக்க முன்னு சொன்னா, ஏ தந்தானத்தா ஏ தந்தனத்தானா ஏ தந்தானத்தா ஏ தந்தனத்தானா ஏ தந்தானத்தா ஏ தந்தலதானா ஏ தன் ஆனந்து பயலுகடா. கோயில் எங்க இருக்கு ஐயா? எங்க கோயில் எங்க இருக்கு? முனியன் கோயில். முனியன் கோயில் பூஜாரி ஐயா? பூசாரி மயன் நானு. எங்க அப்பா போய் பூஜை வச்சு வர சொன்னாரு. முனியன் கோயில் பூஜாரி எனக்கு மயன் எனக்கு தெரியும். ஐயே நான் தான் என் மயன். எந்த மயன்? இலையுடைய மயன் நானு. 2ஆவது நேரத்து மயன் நான் தான். அங்கே பூஜாரி எப்போ வந்து ஊதி விட்டார் நோத்தாட்ட? 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சாமி கும்பிட போயிருக்கு. மணி அடிச்சுக்கிட்டே எங்க அம்மா ஒரு அடி அடிச்சிட்டாரு. அப்ப பிறந்த வந்து இந்த வாழைப்பழத்தோட என்னை பிறந்துட்டாங்க. ஐயா ஐயா இது உனக்கு 10வது கொடு. ஓம் பழம் பழம் ஏம் பழம் பழம் ஏம் பழம் ஓம் பழம். ஐ ஏய் அந்த பழம் உனக்கு பத்தாது. உனக்கு வந்து வாழை மரம் தூரு கட்டுறது. சரியில்லைன்னா நீங்களாம் இந்த வேலை பார்த்து தான் ஆகணும். என் பழம் நல்லா இருக்கா? ஓம்பளம் ரொம்ப சின்னமா இருக்கு. தம்பி மேலே ஏறி உட்காந்துட்டு பேசுறீங்களா? இதுக்கு தானே போன மேடையில் செருப்பு கிட்ட அடிச்சேன். என்னடா பண்ற? சாமி கும்பிட வந்தேன். சாமி கும்பிடலாம் வந்தேன். இதை வாக்கில அப்படியா? சாமி கும்பிட வந்தவன் மறந்துட்டு ஜாமான கும்பிட்டு இருக்கேன். ஏக்கா இது இது உங்கதா உண்மையிலேயே? இல்ல இல்ல வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாக்குறியா? அதை இந்த சிவன்ராத்திரிக்கு பழுக்க போட்டிருக்கேன் பப்பாளி. என்னப்பா? சாமி கும்பிட வந்திருக்கீங்க? சாமி கும்பிடு. இந்த கும்பிடு. இது இளநீ சாமி கும்பிடக்கூடாது. சாமி தாண்டா வச்சு கும்பிடணும். நல்ல வயிறு குளு குளுன்னு இருக்கும். மாப்பிள்ள ஆனந்த எனக்கு ஒரு வழுக்கையா ஒன்று போட்டு குடுறா. வழுக்க இல்லப்பா, புழுக்க.
ஏக்கா சொல்லாதீங்க அவங்கள. ஏன்? அவங்கள நம்ம கோயிலுக்கு வர்ற பக்தர்கள். அப்படியா? வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். என்ன வாய்ப்பு? ஆமா. ஆனா உண்மையிலேயே சொல்றேன்க்கா, எங்க அப்பா வந்து இதத்தையே வச்சு சாமி கும்பிட்டு வர சொன்னாரு. எனக்கு அந்த தண்ணி முகரைய பார்த்து பேசுறா. ஆனா அத பாக்கல எனக்கு அங்கதான் கண்ணு. ஏய், முகம் இங்க இருக்கு, இங்க இல்ல. முண்டைக்கு மாறு கண்ணு. மாறுகண்ணா மாறையே பாக்குது. அன்னைக்கு அப்படித்தான் ரோடு நினைச்சு காம்பவுண்ட் சவர்ல முட்டிட்டேன். அவனுக்கே அக்கான்னா உனக்கு என்ன வேணும்டா? எனக்கு நீ அக்கான்னா இவன் எனக்கு மாப்பிள்ள, நீ அத்தை வேணும். அத்தியா? அத்தை போயிடாத, உன் கம்பு கூட்ட விழுந்து கடிச்சிருவேன். என்ன வாய் ரோடு வரலும் போகுது? அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, நான் தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா. அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா, உன்னை தொட்டா மட்டும் பத்திக்கிடுமா. அங்கு என்ன தெரிகிறது? பெரிய இங்க கொத்தனார் வேலை பாக்குறேன், அங்கிட்டு இங்கிட்டு தொட்டு பாக்குறேன். வந்தல இருந்து அவன் தொடவும் தடவும் தான் செய்யறான். அவன் தொடத்தையும் செய்வான். எல்லாமே சாட்டு பூரா நம்பதே. செய்யுங்க. இப்ப பாருங்க. ஆமா, எனக்கு இந்த மாதிரி ஆளை தான் பிடிக்கும். கைய குலுக்காதீங்க, லப்புன்னு உடைஞ்சிரும். ஐயோ நல்லா இருக்குது. செய்யுங்க. மாடி மேல மாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு, மாடி மேல மாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு, மாடி மேல மாடி 2 அடி பாடிட்டு ஆடு. பெரிய உன்னிமேனே பாடகர். இதுக்கு தானே போட்டு உன்னை அரைகிறேன். புருஷன் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆடுற? என்ன ஒன்னத்த புருஷனா? பொம்பளைய போட்டு ஏண்டி நீ சின்ன எவனாச்சும் ஒருத்த ஒழுக்கமா செய்ய, இல்ல நீ வந்து செய்ய. அவன் பேசாம இருந்தாலும் நீ என்னடி எதுக்கு எடுத்தாலும் ஏந்தி கொடுக்குற? கல்யாணம் திண்டுக்கலை தாண்ட முடியாது, உன்னை கண்டந்துரமா வெட்டி புரிய மயிருமலை. டேய் நீ ஒரு அடி ஆடுறா, ஆல்ரவுண்டர்ரா. ஆஹா அவன் வேணாமுங்க. மாடி மேல மாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு, மாடி மேல மாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு போடுறா. போய் காப்பி குடிச்சிட்டு காலைல பள்ளிக்கூடம் போன வீட்டுக்கு போ. அவ்வளோதான், கை தட்டலாம். அவ்வளோதான், சர்க்கஸ் முடிஞ்சு. இதுக்கு மட்டும் 200 ரூபா வாங்குறேன். சர்க்கஸ் கோமாளி வந்துட்டு போயிட்டான். அடி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்காமத்தான் போறீங்களே ரசாவே. வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்காமத்தான் போறீங்களே ரசாவே. ஏ ராசாவே போடுறா. என்னடா மூச்சு வாங்குது? உன்னோட தானே நானும் ஆடுனேன், எனக்கு மூச்சு வாங்குனுச்சா? என்னடா முனிதான் அடிச்சிருச்சா? என்னடா என்னடா பண்ணுது? அக்கா நீங்க சவுத் ஆப்பிரிக்காவாக்கா? ஏன்டா அமெரிக்கால இருந்து வரேன். அமெரிக்காவா? அதான்க்கா உங்க இடியாப்பம் பெருசா இருக்கு. போய் தொலை உள்ள. உன்னாலதான் முடியலையே செத்த முண்டை, அப்புறம் எதுக்கு வர? அடுத்து இவரு கேப்ப நட்டு கிழிச்சிருவாரு. நான் உனக்கு வாத்தியாரா மாமாவா? அவ்வளவுதானா? வாத்தியாரும் நீங்க தான், மாமாவும் நீங்க தான். எனக்கு மட்டுமா நீங்க மாமா? கேட்டானே ஒரு கேள்வி. வட்டம் போட்டு காரி வளவி கொண்டக்காரி, வட்டம் போட்டு காரி வளவி கொண்டக்காரி. நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, போய் இருந்துட்டு அம்மாவை காலுகளில் சொல்லி அப்பா வரேன். கை தட்டலாம் 150 ரூபா. சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம். எதுக்கு வர்றேன்னு எனக்கும் தெரியல. ஐயோ கொடுங்க மாமா. என்ன
அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்கான உனக்கு ஏத்த சிங்கம். போடுறா போடுறா போடுறா. பத்தால பத்தால. வாங்க என்ன பார்த்துக்கிறியா சாச்சிக்கிறியா வேணாமுங்க. சாச்சிக்கிறியா அப்புறம் என்ன மயிருக்கு இப்படி ஆடுற? இந்த தர்பூசணி எவ்வளவு? 10,000 ரூபா வேணுமா உன் வாயில? வாய் காணாது. நீ ஏன்டா டெய்லி கொட்டாங்குச்சியா பாக்குறியா? நல்லா இனிக்குமா? நல்லா வாய் வச்சு பாரு தெரியும். எங்க லைட் அமர்த்தினே ஒரு நிமிஷம். ஏ உண்மையிலுமே மூடா லைட்ட இருக்கான்டா. நிப்பாட்டு. நீங்க என்ன உண்மையிலேயே புரிஞ்ச மாட்டியா? ஆமா என்னைய மதிக்கவே இல்லையா நீங்க? ஏன்னா அப்ப நீ எதுக்குனே வந்திருக்க? சூம்புறதுக்கு. என்ன பண்ற ஆனந்த்? உன் வயசு என்ன வயசு? நீங்க வாடி கலட்டு முண்டை. என்னங்க தாத்தா? தோத்தா உன் வயசு என்ன வயசு? எனக்கு ஒரு 75 வயசு, அவனுக்கு ஒரு 25 வயசு. விஜி என்னடா உன் வயசுக்கு இந்த தாளக்காரன் தான் சரியாகுது. போடா பேப்புனாக்கு. அப்ப நான் எப்படி பழகுறது? பழைய காலத்து வண்டி போனேன்னா மண்டைக்கு. ஏய் உங்கள மாதிரி ஆளை நம்புறதுக்கு இந்த மாதிரி ஆளை நம்பலாம். அல்ல இது பார்த்து அலசரிச்சுக்க வேணாம். இங்க வாங்க நானே. இங்க வாங்க. சும்மா வாங்க. காசா பணமா இங்க வாங்க. உண்மையாலுமே சொல்றேன். இதே உன் புருஷன். இந்த மாதிரி ஆளை நம்பி நம்ம வாழலாம். இந்த மாதிரி ஆளெல்லாம் பாதியில விட்டுட்டு போயிடும். இது பார்த்துக்கிட்டே வந்து கிடக்கும். இப்ப என் சிங்க ஆட்டத்தை பாரு. அடே செல்ல ஏண்ட கூட நான் வச்சுக்கிறேன். ஏ மகான ஏ ஆலமரம் ஆலமரம் மகானே ஆலமரம் ஏ ஆலமரம். ஐயா ஐயா ஐயா. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாடகம் தொடரும். கொன்னுட்டான்டா. ஆனா தாளக்காரனுக்கு ஒரு கைதட்டு நம்மட சிங்கம். தாளக்காரி வெறியோட இருந்திருக்காப்ல. டேய் வாய மூடுறா. அண்ணா எம்கார்ண்ணா. ஏய் என்ன? எம்கார்ண்ணா அவங்ககிட்ட சொல்லுங்கண்ணா. ஏன்டா கிளுகிளு போயிருமா? அவங்க வீட்டு பாயாசத்துல இனிப்பு இல்லாம இருக்குண்ணா. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நின்னுங்க மச்சான், என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். ஆத்தி அருவாளோட களை இறக்கிட்டானே. என்னடா ஒவ்வொன்றுக்கு தவணை முறையில் நடக்கிறான். இந்த சாமி கேக்கு வரம் தரும் 18ஆம் படி கருப்பு மகமாயி முண்டைக்கு எக்கி நிக்க முடியல. என்னடா கருப்பனுக்கு வந்த சோதனை? வந்தது யாருப்பா? நீ யாருப்பா? தெரியலையாப்பா. தெரியலையாப்பா? தெரியலையா? சத்துன்னு அரைஞ்சு விடுவேன். தெரியலன்னு சொன்னா அப்புறம் சொல்லு. நாங்கடா பிள்ளையாரு. எந்த ஊரடா பிள்ளையார் அருவாளை தூக்கிட்டு வந்துச்சு? பிள்ளையாரும் கருப்பனுக்கு உறவுக்காரன் தானே, அவன் சரியாத்தான் சொல்லுகிறான். ஆஹா தூக்கி வந்த அருவா கருப்பே அருவா, தூக்கிட்டு வந்தது பிள்ளையார். அண்ணே தும்பிக்கைய காணா. தும்பிக்கை கீழே டவுசரை கழட்டிப்பார். அது இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உரம் போடணும். அத்தை உங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க. அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா. போடுறா அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா, ஒன்ன தொட்டா மட்டும் பத்துக்கிடுமா. பட்டே ஏ 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 அர்ரா. ஐயோ அண்ணே பாஞ்சுக்கிறாங்கண்ணே. மருது பீத்துணி மாதிரி கிடக்கடா. அக்கா ஆனா உண்மையில பிடிச்சி இல்ல. கிண்ணா கிண்ணா நீ பிடிச்சது இது இல்ல, தேனு முட்டாய. அவனே ஒத்துக்கிறானே. அது அப்படிதான்டா கிடக்கு. நல்ல வேலை தேன மிட்டாயை பிடிச்சி அவன் திருப்பி உன் தேன்றாட்ட பிடிச்சி நேரம் குலைவெல்லாம் கலைஞ்சிருக்கு. நம்ம முட்டாய் நல்லா இருக்கும் அக்கி பாருங்க.
அண்ணே நான் வேணா நெருப்பு கொண்டு வரட்டுமா? தம்பி உன் கவட்டில் வச்சு விட்டு படு. கிச்சா கிச்சா என்னது? கிச்சா கிச்சா. யார் அது? என்னடா அது? தம்பி நீ எந்த ஊர்ப்பா? எது பண்ணாலும் வாசிக்கிறீங்க. கேக்குறான் மேக்கிறான் சும்மா தான். மியூசிக்கல்ஸ். அது என்னடா கிச்சா கிச்சான்னு சும்மா தானடா சொன்னேன், எல்லாத்துக்கும் அடிச்சிருக்கீங்களா? அண்ணே நாங்க மியூசிக்கல்ஸ். சிட்டான் 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 எனக்கு ஏய் திங்கிட்டு செய்யல சுகர் போட்டு மயக்கு. ஏ சிட்டான் 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 ஜினுக்கு அந்த சிங்கிள் டீல சுகரை போட்டு கலக்கு. ஐயோ பைக்குள்ள பாம்பு இருக்கு. எல்லாரும் அமைதியா பாருங்க. மேஜிக் ஷோ ஆரம்பம். அண்ணே அந்த பைக்கு கீழே என்ன தொங்குதுன்னு பாருண்ணே. ராதாண்ணே உலகத்திலே இதாண்டா பெஸ்ட் மேஜிக். அடாடா. பைக்குள்ள துண்டை எடுத்தேன், காட்டினேன், போயிட்டேன். ஆனா கவட்டையில சீப்பை கட்டிட்டு கொண்டாந்தான் பாரு, அதான்டா பெரிய கொடுமை. ஒரே ஒரு விஷயம், எல்லா இடத்துலயும் எல்லாரும் சீப்படுறது சீவுவியா? ஆமா. அந்த இடத்துல சீவுறதுக்கு முடியாது. கொஞ்சம் பூ வாங்கி கொடு, ஜட பின்னி வச்சுக்கிட்டோம். எள்ளு புகு பல்ல அழகி இழந்தா பல்ல நிறத்தழகி. என்ன ஒரு பல்ல. உனக்கு என்ன அவ்வளோ ஒரு காமம்? இருங்க, நான் காணா தேடிக்கிட்டே தெரியும், உள்ளே போக மாட்டேங்கி. போ, எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை போட்டு மயிரை புடுங்கு. ஏன்னா நாடகத்தில் ஆம்பளை இருக்க 1000 பேர், டான்ஸுக்கு ஆள் இல்லை, ஏதோ பாவம் அதுக்கு 10 குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதை போட்டு அடிச்சு சோழியை முடிக்க பார்க்குறேன் வெண்ணமேனே. நான் அச்சரிக்கா. தம்பி நீ பொத்துரா மயிர்மனே, நீ போட்டு ஏறி விடுறேன், போட்டு அடிச்சுக்கிட்டு. அதுக்கு தாண்டா ஏவி விடுறேன். அவன் எப்படி இருக்கான்? பொம்பளை வாழ தெரியுதாடா அவனுக்கு? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு ஜெல்ப் எடுக்காது, அதனால அப்படி இருக்கான். டேய் வாத்தியாரா. அவன் என்னென்ன பழம் சாப்பிடுறான்? டேய் வாத்தியாரா. நான் 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறேன், எனக்கு ஊன்னு கிளம்புது. நான் என்ன செய்ய? அவன் செவ்வாழை திண்டு வாக்குறியா, அது தோளாத்தையும் கிடக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் மாடத்தை வாங்க. ஆனந்து நீ வண்டியில் வர வேணாம், உனக்கு கொண்டே வருவேன். பபுள் பபுள் பப்புளு பச்சை மண்ணுனே. பச்சை ஏன்னா வடமாடு நடத்தினா அதில் ஒரு விளையாட்டு மாட்டை கடைசி வரைக்கும் நிப்பாட்டித்தான் அவுப்பாங்க. அப்போத்தான் கூட்டம் இருக்கும்னு. என் சிங்கம் ஆட போகுது, கை தட்டலாம். ஆஹா. எரிமலை எப்படி பொறுக்கும் இப்போ புடுங்கும். பாட்டு பாடுங்க பப்புளு மாமா. நெருப்புடா நெருப்புடா. அது ஏன் நிக்க மாட்டேங்குன்னா, அது நம்மது மாதிரி டெம்பராத்தான் இருக்க முடியும். பொய் பேசாத. நெசமாத்தான். ஆனா இது ஆல்ரவுண்டுக்காரன், மண்டையை கவுத்திக்கிட்டே நடக்குவாரு. கடலுக்குள்ள ஓரத்துல காடு புறா. என்ன நொபத்தா செத்து போயிட்டாளா? அண்ணே நீர்மலை எப்படி எடுப்பாங்க? அந்த கடலை கொல்ல ஓரத்துல காடம் பூரா 2 நிக்க. கடலுக்குள்ள ஓரத்துல காட பூரா. ஏய் ஏய் காட காட புறா புறா புறா. ஓ வயசுக்கு என்ன காமம்? அது எல்லாம் உங்களைத்தான் சொல்லணும். அவன் சின்ன பையனுக்கு எதுக்கு உங்களை செல்லு வாங்கி கொடுக்குதுன்னா? பச்சை மண்ணுடா. 40,000 ரூபாய்க்கு செல்லு வாங்கி கொடுத்தா அவன் விட்டு படம் பார்த்து அந்த நோக்கம் வரத்தஞ்சு. டேய் வாத்தியாரா, ஏன்டா அப்படி திட்டுற? காலையெல்லாம் பாக்குறேன், ரம்பா படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கும்பா மட்டும் இந்த தண்டிடா. ஏண்டா உனக்கு அதுக்கா செல் வாங்கி கொடு. ஏய் அதை பார்க்கக்கூடாது, ஆமாம் முண்டை. ஆனா பார்க்கக்கூடாது. நல்லா இருந்துச்சு, எனக்கு லேசா காமிச்சான். மாப்பிள்ளை இருந்தாலும் மாமாக்கு ஒரு வார்த்தை காமிக்க முடியாடா. கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடிய கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் கூட வைக்கவல்ல. வரா கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு. இதுதான் யானை வந்து எலியை செய்யறது. ஆனா இன்னைக்கு என்னடா ஓரின சேர்க்கையா இருக்குது. இந்த டைலாக் சொல்ல வராது, அண்ணா அண்ணான்ட்டு வாரு. அண்ணா
மாமா ஆமா நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கலையா? இல்லை கவனிக்கலையா மாமா? அவன் இப்ப கொஞ்ச நேரத்துல உள்ளோட தெரிஞ்சான். ஆனந்து வர வர இந்த காலி பேச்சு அதிகமாக வரும், செருப்புட்டு அடிச்சே ஏண்டா இவங்க நாடகத்துக்கு வராங்களா எதுக்குடா வராங்க? டேய் அது செய்யக்கூடாது என்னப்பு. இருங்க செஞ்சுட்டு போறேன். ஏய் பப்ளு, உனக்கு இப்ப வயசு கிடையாது, அது இப்ப செய்யக்கூடாது சரியா? அவன் உன்னே செஞ்சான், என்னைய தான் செஞ்சான். ஆனா உன்னைய செய்யக்கூடாது, என்ன செஞ்சா கூட பரவாயில்லடா. என்னை செய்யறது நல்லா இருக்கு, நல்லா அடப்பு இல்லாம வெளியே போகுது. நல்லா கலண்டு அண்ணே வருது எங்க அண்ணே. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கோட்டைப்பட்டி நேதாஜி மன்ற சார்பாக முன்னாடிப்படுத்தி கௌரவப்படுகிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நற்பணி மன்றம் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய எங்கள் அண்ணன் ஏற்கனவே 501 நன்கொடையும் கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 500 இருக்குமாண்ணே? இல்லைண்ணே, காசு அவ்வளோதானே. இல்லை ரவுண்டாக நோட்டில் எழுதுறதுக்கேன். வீட்டுக்கு மாதிரி சாப்பாடு போட மாட்டாங்க காலையில். சரி சாப்பாடு போடாட்டாலும் அன்பாளையது. ஆசைப்பட்டு கேட்கிறாவா? ஆமாம் எனக்கு நீ அண்ணன்னா மாப்பிள்ளை தானே? இல்லை காசு இல்லைங்க. எங்க நான் செக் பண்றேன். காசு டேய் வேணாண்டா. மாமா இது 100 ரூபா இருக்கட்டும், நீங்க வாங்க. ஊட என்ன முறுக்கு செயின் மாதிரி ஒன்று கிடக்கு. லூசு அது கண்டங்கருவ. நீ போயிடு, அவன் கடிச்சாலும் கடிச்சு போடு. டேய், டேய், டேய். சரப்பாம்பு ஐயோ நல்ல வாயில வந்து. ஏன்னா 1 மணிக்கு மேலே கருப்பு இறங்க வேண்டிய நேரம். கண்டிப்பா கருப்புசாமி முடிஞ்ச உடனே கோடாங்கி சீனில் தான் நிறைய காமெடி இருக்குது, போயிடாதீங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்துடுவேன். இப்போ வந்து நான் ரொமான்ஸ் டைம். ஆமா ரேப் பண்ண போறோம், எல்லாம் பார்த்துட்டு போங்க. ரேப்பு கிடையாது, குனிய வச்சுக்கா அறுத்து. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏப்புக்குறா விஜி விஜின்னு 2 எழுத்துல பேர் வச்சதான் எனக்கு ஒரு ராசி. என் ராசி துலாம், ஓ ராசி விருச்சிகம் தானே. ஏன் ராசி சிம்மம். அவரு என்னது மீனா? மீன் மண்டியா போகும். முண்டைக்கு மண்டையில் அடிச்சிருச்சு மைக்கு. விஜி தென்றல் வந்து என்னை தேண்டினாலும் நல்ல வாம்பு வந்து நோண்டினாலும் இல்ல இந்த சீப்பு சொரிஞ்சாலும் சீப்பு சொரிஞ்சாலுமா கடல்ல அலை இருக்கும். ஆனா உனக்கு பெரிய கடலுக்கு அலை ஆடுது இங்க கொலை, நீ தாண்டி என்னுடைய கலை. நான் வச்சிருக்கேன் ஒரு ஊதாங்கொலை. நீங்க நம்மட எதுவும் இல்ல. நேத்து அறுத்து பிரிச்சுக்குள்ள வச்சுட்டேன். பிரிச்சுக்குள்ள அப்படியே இருக்கட்டும், அப்பதான் ஊருக நல்லா இருக்கும். விஜி என்னை விட்டு நீ போயிட மாட்டியன் சாமி, என் தங்கமே. நீ இல்லைன்னா நான் ஒரு நிமிஷம். இந்த பிள்ளை இல்லைன்னா என்ன சீமக்கருவ இருக்குல்லடா. என்னடா இருபட்டு பொழைக்க தெரியாதவளா இருக்க. நான்லாம் என்ன பொம்பளையோடயா இருக்கேன். நான்லாம் இத்தனை வருஷமா சீமக்கருவதேன். இவனோட சேராத, கெட்டு போயிருவேன். ஆனந்த் விறகு வெட்டி பொழைச்சிக்கலாம்னு சொன்னேன். அது முள்ள அறுக்கி விடணும்ல அருவாட்டை. ஓ மெடிக்கல் மிராக் ப்ரோ. கண்ணே விஜி விஜி என்ன சோகம் கேக்குது மயிறு மைனே. ஏண்டா விஜின்ட்டு எதை புடிச்சுக்கிட்டு தான் தடவுறீங்க? ஏடா டேய், அது விஜய் கிடையாதுங்க, அவங்க அப்பா. பரவாயில்ல நல்லாவே இருக்கு. விஜி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ விஜி. காதல் பண்ணும்போது அந்த 2 பேரும் உன்னை கட்டி பிடிப்பாங்க. ஐயோ நான் அந்த மாதிரி பொண்ணல. நீ பத்தினியாக இருந்தீன்னா உனக்கு மணப்பாறையில் ஒரு பங்களா கட்டுவேன். சரிங்க. அவங்கள திணிச்சின்னா உன்னை சுடுகாட்டில் திணிச்சிருவேன். ஐயோ அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. எப்படி தெரியுமா காதல்? எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ மணி, இந்த 4 பேரும்
இவங்களை கட்டி பிடிக்காம பார்க்கறது உங்க வேலை. கட்டி பிடிச்சா மிஷினை நிறுத்திடுங்க, ஆஃப் பண்ணிருங்கப்பா. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறி நீ சின்னாத்தா. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறி நீ சின்னாத்தா. சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா ஓம்பிட்டு சொத்தழிஞ்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கர ஏன் ஜவுளி கடை சில கூட இருக்க என்னடா அது ஜல்லிக்கட்டு மாடு அது முண்டை திருட்டு முண்டை சில. வாவ், அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். சிரிக்காம போதே சிரிச்சுட்டு முண்டை சிலைன்னா சிலை மாதிரி நிக்கணும், என்ன நகலக்கூடாது. இப்ப பாரு சிரிக்கா அடக்கிட்டா வாணி ஊத்துது. அவன் உடனே மூத்திரத்தை கூடி எப்படி நிக்கிறான் பாரு. எனக்கு திருப்பி வரல பேக்குதி, என்னடா செய்ய சொல்ற? சரிண்ணா, என்னடா பேண்டு பேளாத மாதிரி அடிக்கிறான். இதுதான் முன்னாள் கபடி வீரர் அரவிந்த் சாமி சிலை. என்னைக்குடா அரவிந்த் சாமி கபடி விளையாண்டாரு? விஜி உண்மையிலே உனக்கு சிரிப்பு இல்லையா? தப்புலங்க, குச்சு குச்சு குச்சுக்கு என்னங்கடா அது? கை தட்டலாம், இது பெரிய மெடிக்கல் மிராக். இருக்கிட்டானே என்னடா கருவ காட்டில் விட்டோம். இப்ப மாட்டிக்கிடுவாங்க பாருவேன். அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா இவன் பொசிஷன் பாருங்க. இதுதான் பேக் ஷாட்டு ஏந்து கொடுக்குறாரு. இந்த ஆனா இந்த பொம்மை திருப்பி வச்சா அடிச்சிருக்கேன். ஆயக்கலையில் இதுவும் ஒன்று. ஆமா, அந்த அம்மா வந்து கல்லூரிக்கு போறாங்க, பஸ்ல நிக்கிறாங்க, சீட்டு இல்லைந்தா சிரிக்க முடியலனே. இல்லை வெதரை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. சும்மா நின்னு பேசினாக்க என்னத்தா உன் சொத்தழிஞ்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா கண்டு ஐயா அதுல சோத்து பொருள் அடிச்சு அந்த செலவாரு எங்க பாக்குதுன்னு இப்பத்தே தோதா பாக்குறான்டா விஜய. ஏகாய் உன்னை எங்க பாக்க அது சிலையே கிடையாது, அது காம சிலை. இந்த சிலைக்கு ரெண்டு பேருக்கு என்ன பேருன்னு? அது புருஷன், அது பொண்டாட்டி. லோனு கட்ட முடியாம செத்துட்டாங்க. ஆனா பப்புளுக்கு ஒரு விஜய்க்கு ஒரு கைதட்டு கொடுங்க. உண்மையிலே அந்த கதாபாத்திரத்தை அப்படி தூக்கி சுமக்கிறாங்க. அது முண்ட கதாபாத்திரத்தை 5 வாரம். ஆனா ரெண்டு பேரும் இன்னைக்கு தானே ஜோடி பொறுத்த சைஸு. ஆத்தா பேன் சொன்னாதையா ஆனா ஆனந்து அது எப்படி உன் பொசிஷன் கண்ணு மட்டுமா ஏக்கா அதை கலட்டி கூட கொடுக்கக்கா, ஊற வச்சுட்டீங்க. அங்கிட்டு பாரு முண்டை. பாடா இப்போ காடமங்கலம் முருகனை பார்க்குறேன். முருகனை பார்க்குறான்னா ஆலமரத்தை பார்க்குறான்னு தெரியல. அங்க என்ன மசுரா தெரியுது? ஆத்தா பேன் சொன்னாதையா நான் கேட்கல.
எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல காதல வாங்கல அடி உன்னை மட்டும் மறக்க என்னால் முடியல. குடியே கெடுத்துட்டான், பொழந்து போச்சு போ. அவர் சூசைட் பண்ணிட்டாரு. சிலைக்கு உசுறு வந்துருச்சு. சிலை எந்த காலத்தில் நாக்கு போடுச்சு. அது பாவம் தனி பொண்ணம். ஐயோ அண்ணன் சட்டி போடல. உன்னை மட்டும் மறக்க என்னால் முடியல. உன் உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு தெரியல. அந்த கம்மாக்கார இல்லை எவ்வளோ நேரம் தான் நீங்கள் நிற்பேன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் குசு குசு வரட்டும். ஒரே எத்தத்தை மயிறு மேனே ஆய் வருதா அங்கிள் பப்புள் அங்கிள். குசுவை மோந்து பார்க்குற பொம்மை உள்வாங்குது. ஆ உண்மையிலே ஆய்வு போயிட்டு வந்துடுறேன். வாத்தியார ஐயா அது யார் நாய்யா? ஏய் உன் மயனை கூப்பிடு. ஏய் வாடா தங்கம்ல வாடா டேய் டேய் வாடா டேய் அடே கண்டாலி மணி பேர் என்ன தெரியலையே. டேய் ஆனந்த் வாடா. அடே அப்பா கூப்பிடல வாயா வாயா வாயா. அருண் அருண் இந்த அது பொட்ட நாய். ஆண் நாயா பொட்ட நாயா? ஆண் நாயா? ஆண் நாய்க்கு பேர் வைக்கிறேன் ஆனந்தகுமார். அப்போ கன்ஃபார்ம் அது அருண் தான். அவன் என்னைய மாதிரியே வருவான். சாதிதானா எல்லாம் என்ன ஏசுது தின ஜபுக்காலே அடிச்சதும் போல் பேசுது. ஆனாதையா எந்த வாழ்க்கை ஆனது இன்று உன்னாலதான் நல்லா போனது. அந்த கம்மாக்கார போனதின கனதா என கண்டு கம போறிய நீ சின்னாத்தா. அப்பயும் பப்புளு